ஓம் சாந்தி. 7/7/2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகவும் ராயலான மாணவர்கள். நீங்கள் தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் நினைவில் இருக்க வேண்டும். அலௌகீக தொண்டு, அதாவது அலௌகீக சேவை செய்ய வேண்டும். கேள்வி: யார் தன்னை எல்லையற்ற பாகத்தை நடிக்கக்கூடிய நடிகன் என்று புரிந்து கொண்டு நடக்கிறார்களோ அவர்களுடைய அடையாளங்களை சொல்லுங்கள். பதில்: அவர்களுடைய புத்தியில் எந்த ஒரு சூக்ஷ்ம அல்லது ஸ்தூல தேகதாரியின் நினைவும் இருக்காது. அவர்கள் ஒரு தந்தை மற்றும் சாந்திதாம வீட்டை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் எல்லா புகழும் ஒருவருக்குதான். எப்படி தந்தை முழு உலகத்திற்கும் சேவை செய்கிறாரோ, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறாரோ, அதேபோல் குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக உதவியாளர்களாக ஆகி விடுகிறார்கள். ஓம் சாந்தி. முதலில் தந்தை குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்களா? நான் தந்தையின் முன்பு அமர்ந்திருக்கிறேன், ஆசிரியரின் முன்பு அமர்ந்திருக்கிறேன் என்பதையும் புத்தியில் கொண்டு வாருங்கள். நம்பர் 1 விஷயம்: நான் ஆத்மா, தந்தையும் ஆத்மாதான், ஆசிரியரும் ஆத்மாதான், குருவும் ஆத்மாதான். சிவாய நமக என்ற மகிமை ஒரே ஒருவருக்குதான் இருக்கிறது. அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். படைக்கக்கூடிய தந்தை வீட்டின் பெரியவராக இருப்பார் அல்லவா? அவர் எல்லைக்குட்பட்டவர். இவர் முழு எல்லையற்ற வீட்டின் தந்தை ஆவார். பிறகு இவர் ஆசிரியராகவும் இருக்கிறார், உங்களுக்கு கற்பிக்கிறார். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். ஆக நாம் யாருக்கு முன்பு அமர்ந்திருக்கிறோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் வர வேண்டும். உள்ளுக்குள் குஷி ஏற்பட வேண்டும். மாணவர்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் அவர்களுடைய புத்தியில் தந்தையின் நினைவு வருகிறது, ஆசிரியரின் நினைவும் வருகிறது. அவர்களுக்கோ தந்தை ஒருவராக, ஆசிரியர் வேறு ஒருவராக இருப்பார்கள். உங்களுக்கு ஒருவரே தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரு பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். மற்ற அனைத்து சூக்ஷ்ம அல்லது ஸ்தூல தேகதாரிகளை மறந்துவிடுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் சாந்திதாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். நீங்கள் எல்லையற்ற நடிப்பு நடிக்கக்கூடியவர்கள். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லை. இங்கு யார் வருகிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். மேலும் தந்தையின் சேவைக்காக வந்து செல்கிறார்கள். ஈஸ்வரனுடைய உதவியாளர்களாக ஆகிறார்கள் அல்லவா? தந்தையும் சேவை செய்வதற்காக வந்திருக்கிறார். யார் இங்கே வராங்களோ அவங்க தந்தையை புரிஞ்சுக்கிட்டவங்க தானே. எப்போ அவங்க தந்தையை நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தந்தையினுடைய சேவையில் ஈடுபடுவாங்க. ஈஸ்வரனுடைய உதவியாளர்களாக அல்லது ஈஸ்வரிய சேவை செய்யக்கூடியவர்களாக ஆயிடுறாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், நானும் சேவை செய்வதற்காக தான் வந்துறேன் அப்படின்றார். எந்த பகவானை முழு உலகமும் அல்லாஹ், காட் என்று கூறி அழைக்கிறதோ அவர் இங்கு டிராமா பிளான் படி போன கல்பத்தை போலவே வந்திருக்கிறார். படிப்பு அதிகாலை மற்றும் மாலையில் நடக்கிறது. மதிய நேரம் வாயுமண்டலம் நன்றாக இருப்பதில்லை. இரவிலும் 10 மணி முதல் 12 மணி வரை முற்றிலும் கெட்ட நேரமாகும். அதனால அமிர்த வேளை யோகா அல்லது காலையில் முரளி வகுப்பு இதெல்லாம் சாலா சிறந்தது. நீங்களும் நினைவில் இருந்து சதோபிரதானம் ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும்.
அங்கு முழு நாளும் வேலை தொழில் போன்றவற்றில் இருக்கிறீர்கள். உலகத்திலும் வேலை தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே நல்ல வேலை கிடைப்பதற்காக படிக்கவும் செய்கிறார்கள். அதுபோல நீங்க வேலை செய்தாலோ தொழிலில் இருந்தாலோ சதோ பிரதானம் ஆகுவதற்கான முயற்சி செய்யணும். அப்போதான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவங்க படிக்கலையா, வேலை செய்துக்கிட்டே படிக்கலையா, ப்ரமோஷனுக்காக இன்க்ரிமெண்ட்காக படிக்கலையா, அதுபோல் நீங்களும் குடும்பத்தில் இருந்தாலோ வேலை தொழில் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாலும் ஆன்மீக படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றார். இங்கும் நீங்கள் படிக்கிறீர்கள். கற்பிக்கும் ஆசிரியரையும் நீங்கள் நினைவு செய்ய வேண்டி இருக்கிறது. பிராமணர்களாகிய உங்களுடைய அலௌகீக தர்மம் ஸ்ரீமத் படி அலௌகீக சேவையில் ஈடுபட்டிருப்பதாகும். உங்களைப் போல அலௌகீக சேவை வேறு யாரும் செய்ய முடியாது. நீங்கள் ஸ்ரீமத் மூலம் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். வேறு எந்த ராஜ்யமும் அப்பொழுது இருக்கவில்லை என்பதை நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் புரிய வைக்க முடியும். சொர்க்கத்தில் அசாந்தி இருக்கவே முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இறைவனின் உண்மையிலும் உண்மையான உதவியாளர்கள். குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்பவர்களை தான் உண்மையான இறை தொண்டர்கள் என்று பாபா கூறுகிறார். எந்த கர்மபந்தனமும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் உதவியாளர் ஆக முடியும். மேலும் கர்மாதீத நிலை ஏற்படும். நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும் என்றால் கர்மாதீத்த நிலை அவசியம் தேவை. கர்ம பந்தனம் இருந்தது என்றால் கண்டிப்பாக தண்டனை அடைய வேண்டி இருக்கும். போன கல்பத்தில் யார் வந்தார்களோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எதுவெல்லாம் நடந்து முடிந்ததோ டிராமா. இதில் கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது. பிறகு முயற்சி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையும் இருக்க வேண்டும். மற்றபடி நாடகப்படிதான் நான் குறைவாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று இருக்கக்கூடாது. பிறகு பதவியும் குறைந்துவிடும். அதாவது டிராமால என்ன இருக்கோ அது அக்யூரேட்டா நடக்கும், எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்றார். இது எதுக்காக இருக்கணும்? நடந்து முடிந்து போன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும். கவலைப்படக்கூடாது, எண்ணங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது, துக்கத்தை ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணும். அதே இந்த பாயிண்ட்டை நான் கம்மியாக ஏன் முயற்சி செய்கிறேன் தெரியுமா, ட்ராமாவில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. நல்ல முயற்சி செய்யணுன்ற சிந்தனைகள் இருக்கணும் அப்படின்றார். இல்லைன்னா பதவியும் குறைஞ்சிடும், தண்டனையும் அடைய வேண்டி இருக்கும்ன்றார். முயற்சியின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். நாடகம் என்று விட்டுவிடக்கூடாது. மனிதர்கள் கெட்ட சகவாசத்தில் தங்களுடைய பழக்க வழக்கங்கள், வசதிகள், ஆடைகள், லைஃப் ஸ்டைல் போன்ற அனைத்தையும் மாற்றிக்கொண்டு விட்டார்கள். தேசத்தையும் வேஷத்தையும் மாற்றிக்கொண்டு விட்டார்கள். அதாவது எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ, எந்த தேசத்துக்கு போகிறாங்களோ அந்த நாட்டினுடைய ஸ்டைல், ஃபேஷன், இல்லை உணவு இதெல்லாமே மாற்றிக்கிட்டாங்க அப்படின்றார். இதுவும் தன்னுடைய தர்மத்தை நிந்தனை செய்வதாகும். எப்படியெல்லாம் சிகை அலங்காரம் செய்து கொள்கிறார்கள் என்று பாருங்கள். தேக அபிமானம் விடுகிறது. அதாவது ஹேர் ஸ்டைல் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். பிறரை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அழகாக இருக்கிறதுக்கு ஹேர் ஸ்டைலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த அழகை எடுத்து காட்டும். அதனால எப்படியெல்லாம் இவங்க தேகாபிமானத்தில் வர்றாங்க, மற்றவங்களையும் தேகாபிமானத்தில் கொண்டு வந்துடுறாங்க. ஹேர் ஸ்டைல் செய்து கொள்வதற்கு மட்டும் 100-150 ரூபாய் கொடுக்கிறார்கள். அது அந்த காலத்தினுடைய ரேஞ்சு. இப்போ
ஆயிரக்கணக்குல போகுது. இதுதான் உச்சகட்ட தேக அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த காலத்துல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸ், ஃபங்ஷன்ஸ் அல்லது வெளியில எங்கேயாவது போகணும்னா, அவங்க அந்த மாரிலாம் ஸ்டைல் பண்ணுவாங்க. இப்போ அந்த முடிக்கு அவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குறாங்க. தினமும் அதுக்கு என்னென்னவோ செய்துக்கிறாங்க. அவர்களால் ஒருபோதும் ஞானம் அடைய முடியாது. மிகவும் எளிமையாக இருங்கள் என்று பாபா கூறுகிறார். விலை உயர்ந்த சேலை கட்டிக்கொள்வதாலும் தேக அபிமானம் வந்து விடுகிறது. தேக அபிமானத்தை நீக்குவதற்கு அனைத்தையும் எளிமையாக்கிக் கொள்ள வேண்டும். நல்ல நவீன பொருட்கள் தேக அபிமானத்தில் கொண்டு வருகிறது. நீங்கள் இந்த நேரத்தில் வனவாசத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா? ஒவ்வொரு பொருளின் மீது இருக்கும் பற்றுதலை நீக்க வேண்டும். மிக சாதாரணமாக இருக்க வேண்டும். மற்றபடி திருமணம் போன்றவற்றிற்கு கலர் ஆடையை அணிந்து செல்லுங்கள். பெயரளவிற்கு அணிந்து கொள்ளுங்கள். வீட்டிற்கு வந்ததும் மாற்றிவிடுங்கள். நீங்கள் சப்தத்தை கடந்து செல்ல வேண்டும். அதாவது நல்ல யோகியா இருக்கணும். உலகத்துல இருந்தாலும் நல்ல ஞானியா இருக்கணும். வைராக்கியத்தோடு இருக்கணும். பற்றற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னா எதுலேயுமே அந்த ஆசக்தி, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. நம்ம சரீரத்தை கவர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ட்ரெஸ் தேவை, அவ்வளோதான். அது ரொம்ப விலை உயர்ந்த சேலை, விலை உயர்ந்த ட்ரெஸ் அணிந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தேகாபிமானம் வரும். ஆகையால சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றார் பாபா. யஜ்யத்தில் அந்த காலத்தில் இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த சேலை தான் அப்படின்னு ஒரு ரகமான சேலை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜில் இருக்கிறவங்க தாதிமார்கள் இந்த மாதிரி சேலையை உடுத்திக்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே மாறி இருக்கு. ஆகையால ஒரு ஹேண்ட்பேக்கும் சரி, செப்பலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு எளிமை இருக்கணும். யோகிகள் இல்லையா, ரொம்ப எளிமையாக இருக்கணும். ரொம்ப மட்டமானதும் அணியக்கூடாது. அதுக்காக ரொம்ப ஹை குவாலிட்டியும் யூஸ் பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு ரேஞ்ச் வச்சிருக்கணும். அப்போ நமக்கு அந்த எண்ணங்களும் வராது. இப்போ ரொம்ப நல்ல காஸ்ட்லி செருப்பு போட்டுட்டு நீங்கள் டைமண்ட் ஹாலில் வெளியில் விட்டுட்டு உள்ளே உட்காந்து கிளாஸ் கேட்குறீங்க. வெளியில் வரும்போது அந்த செருப்பு இல்லை அப்படின்னா, காணலை அப்படின்னா என்ன ஆகும்? எவ்வளோ தாட்ஸ் வேஸ்ட் ஆகுது. அதனால சிம்பிளாக இருங்க அப்படின்றார் பாபா. அதுபோல் எங்கே போனாலும் சிம்பிளிசிட்டி இருக்கணும். இப்போ உலகத்தில் டிஷர்ட்டு, இந்த ஜீன்ஸ் எல்லாம் ஃபேஷன் அப்படின்னா, அதுவே பிகேஸ் அணிகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேகாபிமானம் வரும் தானே. உலகத்தில் இருக்கிறவங்களே கேட்பாங்க, இது இப்போதைய ஃபேஷன், நீங்களும் யோகிகளும் இது போல தான் போடுறீங்களான்னு கேட்பாங்க இல்லையா. அதில் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கணும், ஒரு ட்ரெண்ட் வச்சுருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாம் இருக்கணும். பாபா கொடுக்குற ஸ்ரீமத்தில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். எல்லாமே நம்முடைய சேஃப்டிக்காக தான். நமக்கு தேகாபிமானம் இல்லாமல் நாம் எதை அணிந்தாலும் பார்க்குறவங்களுக்கு தேகாபிமானம் வரும் தானே. நீங்கள் சொல்லலை எங்களுக்கு தேகாபிமானம் இல்லை, இப்போ என்ன எது அணிந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு. உங்களுக்கு இருக்காது, ஆனால் உங்களை பார்க்குறவங்களுக்கு எண்ணங்கள் ஓடும் தானே. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, இந்த சேலை நல்லா இருக்குது, இது எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல, இது எவ்வளோன்னு தெரியல கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் யாருடைய பார்வையும் நம்ம மீது குறிப்பாக படக்கூடாது. அப்போ தான் நம்ம ஆத்மாபிமானி நிலையில் இருக்க முடியும், அல்லது ஆத்மா அபிமானி அப்படின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம தேகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும் அப்படின்னா, அப்போ நம்முடைய ட்ரெஸ்ஸோ, நம்முடைய ஹேர் ஸ்டைலோ, ஃபேஷனோ மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணதுன்னு தானே அர்த்தம். நம்ம மீது யாருடைய பார்வை படக்கூடாது. நம்மளை பார்த்தாலும் அவங்களுக்கு பாபாவின் நினைவு வரணும். அப்படி இருக்கணும் நம்முடைய ட்ரெஸ். அதே மாதிரி எந்த பொருளின் மீது பற்று இருக்கக்கூடாது. அது ஹேண்ட்பேக் இருந்தாலும் சரி, செருப்பாக இருந்தாலும் சரி, பேனா எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் எளிமையாக இருக்கிறது நல்லது. இப்போ லௌகீகத்தில் இருக்கிறீங்க, கிளாஸுக்கு வரும்போது எளிமையாக வர்றீங்க போகிறீங்க. ஆனால் கல்யாணத்துக்கு போகணும்னா அப்போவும் எளிமையாக தான் போகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பாபா அலோவ் பண்ணுறார். அப்போ நீங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றார்.
இதில்தான் நன்மை இருக்கிறது. நாம் இப்பொழுது சிவபாபாவிடம் செல்ல வேண்டும், அவ்வளவுதான். நேத்து அழகா சொல்லிட்டார் பாபா. ஷைனிங் ட்ரெஸ், ஜொலிக்கும் ட்ரெஸ், பரிஷ்தா ட்ரெஸ் அணிங்க. மண்ணின் ட்ரெஸ் அணிந்தீங்கன்னா மண்ணுக்கு சொந்தமாயிடுவீங்க அப்படின்றார். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், என்னுடைய எந்த ஒரு நடத்தையும் தேக அபிமானம் உடையதாக இருக்கக்கூடாது என்பதில் சதா கவனமாக இருக்க வேண்டும். மிக எளிமையாக இருக்க வேண்டும். எந்த பொருளின் மீதும் பற்று வைக்க கூடாது. கெட்ட சகவாசத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நினைவின் முயற்சியின் மூலம் அனைத்து கர்ம பந்தனங்களையும் உடைத்து கர்மாதீத நிலை அடைய வேண்டும். குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் ஆத்மா அபிமானியாக இருந்து உண்மையிலும் உண்மையான இறை தொண்டர்களாக ஆக வேண்டும். வரதானம். விஷாலமான புத்தி, விஷாலமான மனதுடன் நம்முடையவர் என்ற அனுபவத்தை செய்விக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்கள். அதாவது நம்முடைய புத்தி விஷாலமானதாக, நம்முடைய மனமும் விஷாலமானதாக இருந்தது அப்படின்னா அதன் மூலமா நம்ம யாருக்கு ஞானம் சொன்னாலும் இவங்க நம்முடையவர் அப்படின்னு அனுபவம் அவங்க செய்வாங்க. அப்படி அனுபவம் செய்விக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்க அப்படின்னு சொல்றார். மாஸ்டர் படைப்பவரின் முதல் படைப்பு இந்த தேகம். இந்த தேகத்தின் தலைவன் ஆகுவதில் யார் முழுமையான வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய ஸ்நேகம் அல்லது தொடர்பின் மூலம் அனைவருக்கும் இவர் நம்முடையவர் என்ற அனுபவத்தை செய்ய வைப்பார்கள். அந்த ஆத்மாவின் தொடர்பின் மூலம் சுகம், வள்ளல் தன்மை, அமைதி, அன்பு, ஆனந்தம், ஒத்துழைப்பு, தைரியம், ஊக்கம், உற்சாகம் போன்ற ஏதாவதொரு விசேஷ தன்மை அனுபவம் ஆகும். அவர்களைதான் விஷாலமான புத்தியுடையவர், விஷாலமான மனமுடையவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால நம்ம யாருடைய தொடர்புல போனாலும் இந்த அனுபவம் அவங்களுக்கு ஏற்படுத்தணும், அந்த கவனம் இருக்கணும். மாஸ்டர் படைப்பவர் அப்படின்னாலே இந்த அனுபவங்களை ஏற்படுத்தி இந்த அனுபவங்களை அவங்களுக்குள்ள உருவாக்கணும். உருவாக்கினால்தான் மாஸ்டர் படைப்பவர். ஸ்லோகன். ஊக்கம், உற்சாகம் என்ற சிறகுகள் மூலம் சதா பறக்கும் கலையை அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள். அவ்வியக்த சமிகை. தன்னை உயர்ந்த எண்ணங்களினால் நிரம்பியவராக ஆக்குவதற்கு ட்ரஸ்டியாகி இருங்கள். ட்ரஸ்டி ஆகுவது என்றால் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகுவதாகும். அப்படிப்பட்ட குழந்தைகளின் ஒவ்வொரு உயர்ந்த எண்ணமும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு உயர்ந்த சங்கல்பம் குழந்தைகளுடையது, மேலும் 1000 உயர்ந்த சங்கல்பங்களின் பலன் தந்தையினுடையது. அதாவது ஒரு உயர்ந்த சங்கல்பம் குழந்தைகளுடையதாக இருந்தால் 1000 உயர்ந்த சங்கல்பங்களின் பலன் தந்தையின் மூலம் கிடைத்துவிடும். அதாவது ஒன்றிற்கு 1000 மடங்கு பலன் தந்தையிடமிருந்து கிடைத்து விடுகிறது. ஓம் சாந்தி.